இன்னைக்கு வந்து டிஎம்கேட ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு அவங்க வரத்துக்கு. அதே போல வந்து மாற்று கட்சிகள்ல சரியான தெளிவான புரிதல் கிடையாது. ஸோ சரியான அரசியல் அந்த காய்நகரத்தில் சரியா பண்ணல அவங்க. ஸோ அதனால இவருக்கு ஈஸியான ஒரு ஸ்கோப்பா கிடைச்சிச்சு. அதுவும் நல்ல கவர்ச்சி திரைக்கவர்ச்சி இருந்தனால ரொம்ப ஈஸியா அவருக்கு வர முடிஞ்சுச்சு. ஆனா இந்த திரைக்கவர்ச்சி மட்டுமே ஆட்சிக்கு தேவையான அந்த கட்டமைப்பை உருவாக்காத நம்ம பொறுமையா வந்து பார்த்தாகணும் விஜய் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்து வந்து அதிகமா மக்கள் பேசுறது வந்து ஜென்சி பாலிடிக்ஸ். ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னா இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சி ஆல்பா அது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு பூமர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு என்னன்னா இது என்னது ஒரு ஒரு ஜென்ரேஷனே வந்து இது மாதிரி டேக் பண்ணி பண்றதுதான் என்ன பயன்பாடு வரப்போகுது அப்படின்னு. ஆனா அதை ஒட்டியே பல நகைச்சுவை வர ஆரம்பிச்சது, மீன்ஸ் வர ஆரம்பிச்சது, அதை ஒட்டியே பல காணொலிகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனா இப்ப என்னன்னா ஜென்சினா வந்து இப்ப லேட்டஸ்டா பிறந்த பசங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாம் தற்குறிகள், அவங்களுக்கு வந்து நாலேஜே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு போக்கு இருக்குது. ஆனா அப்படி நம்ம வந்து ஒரு தலைமுறை, ஒரு புதிய தலைமுறை வர்றதை வந்து நம்ம அப்படி சும்மா சிம்பிளா சொல்லி தட்டுறது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஆக்சுவலி அது வந்து சரியே கிடையாது. ஏன்னா அவங்கதான் ஏன்னா நம்ம ஒரு காலத்து அப்படி இருந்து இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? இப்ப நானா ரஜினி இருந்திருக்கேன், விசில் அடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம் கடந்து நம்ம வரப்ப அந்த மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும், அந்த புரிதல் மாறும். அப்ப அரசியல் நானும் நிறைய பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறை ஒரு மாதிரி இருக்காங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் அவங்க எப்படி அரசியல்படுத்துறது, அவங்க எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோக்கி நம்ம போகணும். ஸோ இந்த இளைஞர் வந்து பாலிடிக்ஸை வந்து ரீல்ஸா போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, அதை பாக்குறாங்க, விஜய் இருக்கிறானே கூட பாக்குறதா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் வந்து பெரிய தவறாக நான் பார்க்கல. ஏன்னா ஒரு 30 செகண்ட்ல வந்து ஒரு ரீல்ஸ் வந்து அந்த அதுல இருக்க கோர் கண்டென்ட் வந்து ஒரு கோபத்தை உருவாக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒரு நாலேஜை உருவாக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியும் அந்த 30 செகண்ட்ஸ்குள்ள. அவ்வளோ அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளேயே ஒரு 30 வருஷம் திராவிட அரசியல் வந்து உடைக்கிற அளவுக்கு இப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்குது தாவேக்கால இருந்து. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பவர்ஃபுல் மீடியமா இருக்குது. ஏன்னா ஒரு காலத்துல திரைப்படத்தை வந்து திராவிட ஆட்சிகள் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவை வச்சு அழகா வந்து தாவேக்கால வந்து பிரச்சாரம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 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 மாதிரி ஒரு ஒரு இளைஞர்கள் ஒரு 30 செகண்டுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை உருவாக்க முடியுதுன்னா, அந்த இளைஞர்களை போய் நம்ம வந்து தற்கொலைகள் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட விடயம் இருக்கு. ஆனா அதை முழுக்க முழுக்க அரசியல்படுத்தி அவங்க நல்ல புரிதலை உருவாக்கணும். அதை இவர் செய்வாரா அப்படின்னு தெரியல. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தாவேக்கோட வளர்ச்சியை பொறுத்து நம்ம பார்க்க முடியும். அது நல்ல ஒரு ஃபேன் கல்ச்சர்ல இருந்து ஒரு நல்ல அரசு நோக்கி போகுமா, இல்ல அது ஃபேன் கிளப்பாக முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு உண்மையாவே தெரியல. ஆனா தமிழ் தேசியம் பேசுற எந்த ஆட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசியம் ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் அந்த கூட்டங்கள்லாம் போட்டப்போ அவர் சொன்னார் இது மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள். ஒரு கண்ணை பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா அதை பத்தி நிறைய அது புறையோடைய கண்ணின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி பேச தேவையில்லை. தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறப்ப அவர் தமிழ் தேசியம் பேசும் எந்த ஆட்சியா இருந்தாலும் அந்த ஈழத்தமிழ கேள்வி வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியாது. அதே போல மே 18 வந்து நினைவு கூறுவதும் தவிர்க்க முடியாது. அவர் வந்து இந்த ஒரு போஸ்டர் போட்டாரு. ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு மே 18க்கான ஒரு இதை போட்டாரு. ஆனா அந்த ட்விட்டர் போட்டதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து சப்போர்ட் இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, தமிழ் தேசியம் பேசுற எந்த நபர்களோ இல்ல தமிழ் தேசத்துக்காக உழைக்கிற யாருமே வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கொண்டு போயிருக்கணும். ஏன்னா அவரு நடிகர், அவர் வந்துட்டாரு, அவர் இது பண்றாருனால தட்ஸ் ஓகே. ஆனா அவரு இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பதவிக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை பாராட்டியாவது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரா போட்டிருக்காங்கன்னா பாருங்க. அப்படி இல்லாத சமயத்துல இவர் போட்டிருக்காருன்னா அது பெருசா எடுத்திருக்கணும். ஆனா யாருமே இது மாதிரி பண்ணல. அது வந்து மிக மிக தவறான ஒரு போக்கா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா தமிழ்நாட்டுல அந்த எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்துல வந்த முதல்வர்ல விஜய் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அந்த விஷயத்த. ஆனா அந்த ட்வீட் மட்டும் பத்தாது. அது ஈழத்தமிழரோட வாழ்வியலோ, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாருமே இன்வால்வ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நோக்கி இவங்க எப்படி போறாங்க. வெறும் தமிழர்னு பேசிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்டே. இவரு எப்படி பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல வந்து இந்த ரசிகர் அலையை வந்து ஆட்சி உருவாக்குமா, தமிழ் உரிமையை கட்டமைக்குமா, இந்த மாஸ் போதுமா, அதே போல இந்த ஆட்சியில சிஸ்டம் இந்த சிஸ்டம் அவர் புரிஞ்சிச்சா, இப்ப நம்ம கேட்டுட்டே நிறைய போலாம். என்ன போனாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எதிர்கட்சி எப்படி ஹேண்டில் பண்றான்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த விஷயத்துல பாக்குறேன். ஏன்னா
தமிழ் உரிமையை காப்பாத்துறோம், தமிழர் மொழியை காப்பாத்துறோம், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ். ஆனா அந்த பாயிண்ட் வந்து அவர் எடுத்து வைக்கிறப்ப அது எந்த விதமான எதிர்கட்சிகள்னால என்ன மாதிரி தொல்லைகள் உருவாகுது, அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணி அதை எப்படி இப்ப எக்ஸாம்பிள் இந்த மே ஒரு போட்ட ட்வீட்டே பார்க்கலாம். அந்த ட்வீட்டே வந்து தமிழ்ல எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த எதிர்கட்சிகளுமே அதுக்கான இது ரியாக்ட் பண்ணல. ஆனா நேஷனல் மீடியாவை பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமாக்கி ஏதோ விஜய் தான் ஈழப்போரை நடத்துற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. தலைவர் அவர் ஒண்ணா அந்த மாதிரிலாம் கூட கொண்டு போயிட்டாங்க. சோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த அளவு மிகைப்படுத்தி அதை வந்து ரொம்ப பெரிய தவறு மாதிரியும் எப்படி ஒரு தமிழ்நாடு தலைவர் முதலமைச்சர் பண்ணலான்ற மாதிரி அந்த நேஷனல் வடக்கு மீடியாஸ் எல்லாமே வந்து இதை வந்து ரொம்ப ஊதி பெருசு பண்ணி ரொம்ப பெருசு பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சோ இதெல்லாம் வந்து அவர் எப்படி பாக்குறாரு, இதை எப்படி அதை அடுத்து கொண்டு போகிறாருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பாக்குறேன். இது என்னன்னா வந்து இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப ஜென்ரலா எல்லாமே சொல்லுவாங்க ஹனிமன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்சி அமைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இல்ல குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1 இயர் நம்ம வந்து ரொம்ப அதிகமா பேச முடியாது. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து எப்படி போகுது, அதோடைய நிறைகுறை பாதகங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்துதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இப்ப நான் இந்த ஒரு ஆட்சியில இருந்து இப்ப பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ரசிக மனப்பான்மை இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்லை. பழையனா வர மீம்ஸ் வர ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து அது இன்னும் அதிகமா வளர்ந்த மாதிரி தான் தெரியுது, தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் அதே போல அது அந்த கட்சி நோக்கி தாவேகா கட்சி நோக்கி வரக்கூடிய யாரெல்லாம் வராங்க, எதுக்கு வராங்கன்றதெல்லாம் பாக்குறப்ப அதுவும் வந்து ஒரு தெளிவான புரிதலோட போற மாதிரி தெரியல. அந்த கேள்வி கண்டிப்பா இருக்குது. என்ன திரையில ஒரு மாஸ் காட்டின ஹீரோ இப்ப வந்து அரசியல் வந்திருக்காரு. அந்த அரசியல்ல ஒரு மாஸ் காட்ட முடியுமான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச முதல் சோதனையா அவருக்கு இருக்க போறது எல்லாமே வந்து நான் சொன்ன அந்த 3 விடயங்கள் தான். ஏன்னா அந்த 3 விடயங்கள் தான் தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு தொலைதூரம்னு சொல்றேன். நீங்க சும்மா இன்னைக்கு வந்தவங்க கனிமலத்தை கொள்ளையடிச்சோம், அதை பண்ண இதை பண்ணணும்னு பண்றவங்கலாம் பிரச்சனை கிடையாது. சும்மா வந்து ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணுன்றவங்கலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டை அடுத்த நிலைமை கொண்டு போகணும், தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம், தமிழ் மொழி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் இதுக்கு வந்து நான் சொன்ன அந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல இவர் என்ன பண்றதை பொறுத்து தான் நம்ம வந்து இவர் ஃபர்ஸ்ட் சக்சஸ் கடந்து போறாரா இல்ல அதுல வீழ்த்தப்படுறாரா அப்படின்னு தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். கட்சி நிறுவனத்தை பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக திமுக தாவேக்கான் இருக்கு. அதிமுக கொஞ்சமா கருதி தாவேக்கள் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் வந்து அதுல ஏகப்பட்ட குறைகள் இருக்குல்ல. குதிரை பேசுறாங்க, குதிரை பேரம் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு இதை பண்றாங்க, அதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நீங்க உள்ள வந்துட்டா அது எல்லாமே நீங்க பார்த்தாகணும். அது எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து அவருக்கு பெரிய சர்க்கிள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆட்சியை தக்க பிடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் இருந்துச்சு. ஒரு 1க்கு 3 தடவை வீடு கவர்னரை பார்த்தாரு. சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சுத்தி இருக்கவங்க பல கதையை சொல்லுவாங்க. அந்த கதையில கேட்டு தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா இனி என்ன பண்ண போறாரு, இனி எப்படி அதை வந்து தக்க வச்சுக்க போறாருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குற விஷயம். இது தவிர வந்து எனக்கு என்னன்னா வந்து சினிமால இருந்து அரசியல் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அது அரசியலா பார்க்காம இன்னும் சினிமா தன்மையா போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து தோல்விதான் தரும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடில. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்பி போட்டிருக்காங்க. இது சில பேரும் திட்டுறாங்க, ஏன்னா இவர் ஓட்டு போட்டாங்க மக்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை, மக்களுக்கு இது இல்லைன்ட்டு. மக்களை திட்டு தப்பு, மக்களை திட்டு தேவையில்லை ஆக்சுவலி. ஏன்னா கொடுத்த ஆப்ஷன் என்னவோ அதுதான் அவங்க சூஸ் பண்ண முடியும். கொடுத்த ஆப்ஷன் இவ்வளவுதான், அந்த ஆப்ஷன்ல என்னவோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல ஏன் நம்மளை சூஸ் பண்ணல, எது நம்ம சூஸ் பண்ணாங்கன்றதான் இங்க இருக்க கேள்வி தவிர அதுக்காக ஓட்டு போட்டதே தப்பு, இவங்க தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நான் என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய முட்டாள்தனமா பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியும், மக்கள் வந்து அவ்வளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஓட்டு, காசு கொடுத்தனால ஓட்டு போட்டாங்கன்ட்டு. இன்னைக்கு வந்து இப்ப விஜய் வந்திருக்காருன்னா அவர் காசு கொடுத்தாரா? எங்கேயுமே காசு கொடுத்த மாதிரி தெரியல. அப்படியே சில இடங்களை கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு காசு கொடுத்து வர அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு, ஏன்னா அந்த திரைக்க வச்சிருக்கணும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். மேபி ஒரு இடங்களை கொடுத்துருக்கலாம். ஆனா என்னன்னா ஒரு பெருசா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல காசுனாலதான் ஆட்சி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து தரமட்டமா ஆயிடுச்சு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்.
நம்மளுக்கு எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, இவிஎம் எல்லாம் பெரிய கேள்விகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து எப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு எதிரி இருக்கான், நம்ம அவனை பத்தி பேசாம கண்ணுக்கு தெரியாம என்னவோ பண்ணிட்டு இருக்கான், அவனை பத்தி பேசாம எந்த பயனுமே கிடையாது. நான் இவிஎம் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நம்ம இங்க நடக்கிற தவறுகள், இங்க நடக்கிற விஷயங்கள் தெரியுது. இவிஎம் பத்தி நமக்கு முழுக்க முழுக்க அதை பத்தி தெரியணும்னா அது இன்னும் இன்டெப்தா அலசி ஆராயணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஒட்டுமொத்த கட்சிகள்ல பார்த்தா இவிஎம் பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன் பேச மாட்டேன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அறியாம இவிஎம் மேல தவற சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் இருக்க தெரியல. அதுக்கு என்ன காரணம், எதனால வந்து இவிஎம் பத்தி அதிகமா பேச மாட்டேன்ட்டாங்கன்னு தெரியாம நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால விஜய் வந்துட்டாரு, அது இவிஎம்மோ இல்ல அவருடைய திரைக்க வச்சியோ இல்ல மக்களோட முட்டாள்தனம் நீங்க சொல்ற மாதிரியோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா மக்களை முட்டாள்னு சொல்றது அது மிக மிக பெரிய தவறு. அது என்னைக்குமே செய்யக்கூடாது. அதை பலர் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு தெளிவா தெரியும் யாருக்கு எப்ப சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், யாரை எப்படி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணணும்ன்றது நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கொடுத்தது டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆகிறாருன்றதை நமக்கு உரிமையாக தான் பார்க்கணும். நான் சொன்ன பல கருத்துக்கள் வந்து ஒரு சராசரி ஒரு தமிழ் குடிமகனுடைய பார்வையில தமிழ்நாட்டில் எப்படி வரணுன்றதை தான் நான் என்னுடைய கருத்துக்கள் வச்சேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நான் கமெண்ட்ல பதில் சொல்றேன். அதே போல தொடர்ச்சியா எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க பலர் நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சி பண்ணுவோம். இன்னும் பல தமிழ் ஆளுமை கூட பேசிட்டு இருக்கேன், எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நம்ம நல்ல ஒரு சிறந்த நேரலையை பண்ணலான்னு கூட திட்டங்கள் இருக்கு. அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.